மக்களே பாத்தீங்களா, யூகே பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட மக்களே. பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டிடத்துல பயங்கர வேலை அடிக்குது. சுமார் 1100 ரூம்ஸ் இருக்குதான் இங்க இதுக்குள்ளே. ஐயோ பாருங்க, எல்லா சாரி எல்லாம் உடுத்துட்டு அமோகமா இருக்குது. எனக்கே பயங்கர சந்தோஷமா இருக்குது. அண்ணன் பெண்கள் வந்து நல்லாவே ராக் பண்றாங்க. இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கோயம்புத்தூர், சென்னைக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்முடைய நடிகர் விஜயகுமார் அவருடைய பேத்தி சூப்பரா ஸ்பீச் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சோ மச். லண்டத்தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களே நம்ம வந்து யூகே பாராளுமன்றத்துக்கு முன்னிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூகே பார்லிமெண்ட்டில் வச்சு இங்கே பாருங்க பார்லிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் வந்து பேலஸ் ஆஃப் வெஸ்ட்மினிஸ்டர். ஓகே, ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்றைக்கி அக்காவுக்கு வந்து இங்கே யூகே பார்லிமெண்ட்டுக்குள்ளே வச்சு அவார்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அவார்டு வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுக்காக கொடுக்குறாங்க. என்ன யாதுங்கிறது நான் உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. நம்மளை வந்து எம்பி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ உள்ளே வெளியே எல்லாமே யூகே பார்லிமெண்ட் ஃபுல்லாக இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காணிக்கிறேன். என்னுடைய ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன் எல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். நான் அவார்டு வாங்குறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் வந்து நீங்கள் தான். அதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். ஓகே, இப்போ எனக்கு யூகே பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நடந்து எனக்கு கையெல்லாம் கெடுக்கிட்டு நடந்துங்க பாருங்க. எல்லா பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பயங்கர கூட்டம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே மிக அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. கேட்டீங்களா? யூகே பார்லிமெண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேம்ஸ் நதி பக்கத்துல இருக்குது. தேம்ஸ் நதியை பாருங்க. ஸோ தேம்ஸ் நதி தான் இதை சுத்தி ஓடுது. ஓகே, இந்த நதி பக்கத்துல இந்த பார்லிமெண்ட் வந்து இன்னைக்கு நேரத்துக்கு உருவானது இல்லை, 900 வருஷங்களுக்கு முன்னால உருவானது. ஓகே, 900 வருஷங்களுக்கு முன்னால இங்க வந்து மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே வந்து உருவான ஒன்று தான் இந்த பார்லிமெண்ட். ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பார்லிமெண்ட் ஏரியா ஃபுல்லாக வந்து ஒரு 8 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இந்த பில்டிங் மட்டும் இல்லை, இதுக்கு பக்கத்தில் வந்து கார்டன்ஸ் 3-4 வகையான கார்டன் இருக்குது. ஒரு கார்டன் வந்து பப்ளிக்கு, இன்னொரு கார்டன் வந்து இங்கே உள்ள அஃபிஷியல்ஸ்க்கு உள்ளது, இன்னொரு கார்டன் வந்து டிவி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு உள்ளது, மீடியாக்காரங்களுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட நிறைய கார்டன்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூகேனுடைய பார்லிமெண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கட்டிடத்தில் சுமார் 1100 ரூம்ஸ் இருக்குதான் இங்கே இதுக்குள்ளே. எப்படின்னு பாருங்கள், 1100 ரூம்ஸு, 100க்கும் மேற்பட்ட ஸ்டேர் கேஸ், அதாவது படித்தட்டுகள், 3க்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் இருக்குது. ஸோ இந்த பார்லிமெண்ட் வந்து 900 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த பில்டிங் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்ச்சாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே உள்ள அஃபிஷியல்ஸு, கிங்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1500களில் தான் வந்து இது வந்து இந்த ஒரு பில்டிங்கை வந்து அங்கே கட்டியிருக்கிறாங்க. இந்த பில்டிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கோத்திக் ஸ்டைல் பில்டிங்னு சொல்கிறாங்க. அந்த கோத்திக் ஸ்டைல் ஆர்கிடெக்சர்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நீளமாக விண்டோஸ்லாம் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இதற்குடைய ஒரு அழகே, பயங்கரமான அழகான ஒரு கட்டடம் இந்த பார்லிமெண்ட். கேட்டிங்களா? நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரணும்னா ஒன்றிலே உங்கள் எம்பி மூலமாக வரலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து டிக்கெட்லாம் கொடுக்குறாங்க. டிக்கெட் நீங்கள் வாங்கிக்கிட்ட உள்ளே வந்து ஒரு 2 hours டூர் நீங்கள் போகலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்லிமெண்ட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா, பேலஸில் இந்த பார்லிமெண்ட்லேயே 3 பெரிய டவர் இருக்குது. முதல் டவர் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பென் இருக்கக்கூடிய டவர். இந்த டவரோட பேர் எலிசபெத் டவர். பிக் பென்னுங்கிறது சும்மா ஒரு கொலோக்கியல் டேர்ம் தானே தவிர, ஆக்சுவலி இந்த டவரோட பேர் எலிசபெத் டவர். நம்ம சாதாரணமாக இந்த இதிலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, மூவிஸ் இதிலெல்லாம் பார்ப்போம்ல, அதான் அது. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாக் வச்சுருக்குறாங்க மேலே. இது ஒரு மணிக்கூருக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதில். ஓகே, ஸோ இது வந்து ஆப்போசிட் பில்டிங். இந்த ஆப்போசிட் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்லிமெண்ட் பில்டிங்ஸாகவும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதான் நான் சொன்னது, இது வந்து 8 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு இருக்கவங்களாம் வந்து பல நாட்டு மக்கள். 100 ஆட்களை பார்க்கணும்னா 100 பேருமே ஒரு நாட்டை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அதான் எங்களுடைய சிறப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கில் வந்து 3 விதமான டவர் இருக்குன்னு பார்த்தோம். முதல் டவர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த பிக் பென் டவர் தான். இங்கே பாருங்கள், பிக் பென், அதாவது இதுக்கு பேர் வந்து எலிசபெத் டவர். ஸோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா சென்ட்ரல் டவர். இது வந்து அந்த 2 டவர் அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது, ஆனால் இது வந்து சென்ட்ரல் டவர். அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா பார்த்தீங்கன்னா விக்டோரியா டவர். இதுவும் ரொம்ப ஒரு பாப்புலரான டவர் தான். அந்த கொடி இருக்கு இல்லையா, அது ஆமாம், அந்த கொடி இருக்குது இல்லையா, அந்த இதான் வந்து விக்டோரியா டவர். இந்த டவரினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க, அரச குடும்பத்தில் உள்ளவங்க
அவங்க பார்லமெண்ட்டுக்குள்ளே வரணும்னா அவங்களுடைய என்ட்ரன்ஸ் தான் இந்த விக்டோரியா டவருடைய என்ட்ரன்ஸ். இதனுடைய பேஸ்மெண்ட் வழியாக தான் அவங்க போவாங்க. வேறு எந்த இதில் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. விசிட்டர்ஸுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன்ஸ் போகிறதுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல என்ட்ரன்ஸ் இருக்குது. ஆனால் ராஜகுலத்துக்கான என்ட்ரன்ஸ் வந்து இந்த விக்டோரியா டவர் தான். அதை கொஞ்சம் காணிங்க. அது அப்படியே அந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அதான் வெஸ்ட்மினிஸ்டர் அபி. வெஸ்ட்மினிஸ்டர் அபியை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வெஸ்ட்மினிஸ்டர் அபிங்கிறது சர்ச். இந்த சர்ச்சில் தான் வந்து ராஜ குலங்க அவங்களுக்குள்ள காது குத்து சடங்கு வீடு எல்லாமே இங்கே தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியலான திங்ஸும் இங்கே நடக்கும். அடக்கம் கூட ஆமாம், அடக்கம் நிறைய கல்லறைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே அதை பற்றி நான் ஒரு வீடியோ விளாக் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். பார்லமெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்லமெண்ட் வந்து இங்கே வந்து 3 விதமான அவைகள் இருக்குது இந்த பார்லமெண்ட்டில். அந்த அவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், மோனார்க். இப்போ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து எலெக்டட் எம்பிஸோட அவை, அதுதான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுங்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுங்கிறது வந்து சமுதாயத்தில் பல சில சாதனைகளை புரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பதவியில் இருக்கிற லார்ட்ஸுங்கிற பதவி கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவை. மோனார்க்குங்கிறது அரச குடும்பத்தினுடைய அவை. ஸோ இந்த 3 தான் மெயின் அவைகள் இந்த பார்லமெண்ட்டில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே விசிட்டர்ஸ் என்ட்ரன்ஸ். இந்த ஹோல் பார்லமெண்ட்டையும் வடிவமைச்சர் வந்து அவருடைய பேர் சார்ல்ஸ் பேரி. அவர் தான் இந்த ஃபுல்லாக வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2வது உலக போரில் கூட இதில் பாம்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பல கட்டிடங்கள்லாம் இதில் வந்து டேமேஜ் எல்லாம் ஆயிருக்குது. ஆனாலும் கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இங்கே வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ரொம்ப ஒரு எனக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம ஓட்டு போட்டவங்க நம்ம வந்து இவங்களை வந்து அங்கே அந்த பதவியில் வச்சுருக்கிறோம். யாருக்காக? நமக்காக அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. தே ஆர் ஃபார் பப்ளிக் சர்வன்ட். ஐ எம் ஆல்சோ பப்ளிக் சர்வன்ட். ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் வருது. இப்போ வந்து அங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ போய் பார்க்கலாம். பார்லமெண்ட் வந்தாலே எப்போவுமே நல்ல ஒரு வெயில் நல்லா இருக்கும். பாருங்க, ரொம்ப இங்கே பாருங்க. ஐயோ, யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க. ஹலோ ஹலோ, எல்லாம் நம்ம தமிழ் மக்கள்லாம் வந்து தமிழ் பிள்ளைங்களாம் ஹலோ நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். ஹலோ ஹலோ. எல்லாரும் அவார்டு வாங்க வந்தவங்க பார்லமெண்ட்ல அவார்டு வாங்க வந்திருக்கிறாங்க. சூப்பரா இருக்குல்ல. தமிழ் மக்களை பார்க்கும்போதே, தமிழ் பெண்களை பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். என்ன நிறைய நேரம் ஆச்சு, நாங்க தான் லேட் ஆயிடுச்சு. இல்ல கோகிலாவை தெரியாதவங்க இருக்க முடியாது. ஹோல் யூகே ஃபுல்லா கோகிலாவை தெரியும். பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பெண்கள்லாம் சேர்ந்து நாங்கள் உள்ளே போகிறோம். பார்த்துக்காங்க, பார்லமெண்ட்டுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், எல்லா சாரியெல்லாம் கொடுத்துட்டு அமோகமாக இருக்குது. பார்த்தீங்களா, யூகே பார்லமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்ட மக்களே வாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது வந்து சென்ட்ரல் டவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏரியா. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இதுலேருந்து அந்த பிக் பென்னை பார்க்குறதுக்கு, அதாவது விக்டோரியா டவர் சூப்பராக இருக்குது. அந்த வெயிலுக்கு அதுக்கு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து ஈவெண்ட் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதனால் இங்கே உள்ள காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி சாப்பிட்ருக்கோம். இங்கே உள்ள சாக்லேட்டே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அக்கா தான் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து நான் யோசிக்கிட்டேன். ஸோ இந்த ஹாலில் தான் வச்சு இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் உள்ள ஹாலில் தான் வச்சு இந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்டை நடத்துகிறவங்க வந்து பூவை அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க. இதுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து கனிமொழி எம்பி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் கூப்பிட்டு வருவாங்க. பாருங்கள், ப்ளீஸ் வாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிக்னிட்ரிஸ் எல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய கனிமொழி எம்பி இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக வரவேற்பு மரியாதையெல்லாம் கொடுத்து நிறைய ஃபோட்டோஸ் அது இதெல்லாம் எடுக்கிறாங்க. பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த இதுக்கு Oh my goodness, எப்படி இருக்கீங்க? இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். I didn't expect. ஸோ இப்போ எல்லாரையும் உட்கார வச்சுருக்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து உட்காந்துருக்குறோம் ஹாலில். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ சீக்கிரம் தொடங்குது. என் பக்கத்தில் லக்ஷ்மி உட்காந்துருக்குறாங்க. லக்ஷ்மி, வணக்கம். It's an absolute pleasure to welcome you all to She Ignite, which has a really beautiful meaning and it means woman in Tamil.
speeches, we would like you to stand for the Tamil Thai Valthu presented by Evangeline and Samana. நீராடும் கடலுடுத்த நிலமடங்கு கிழிதொழுகும் சீராரும் பதனமென திகழ்பரத கண்டமிது கெக்கடமும் அதிசிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் கரிகலனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வழக்க இருந்த பெரும் தமிழரங்கே யூகே பார்லமெண்ட்டில் நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்தோட இந்த ஈவெண்ட் வந்து சூப்பராக ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சதும் வரவேற்பு நடனம், இதுவும் வந்து இங்கே உள்ள பெண் தான் இந்த வரவேற்பு நடனம் ஆடினாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஆரம்பித்து அப்படி சூப்பராக போச்சுது. அதுக்கப்புறமா வந்திருந்த ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் அவங்களுடைய சிறப்பு ஸ்பீச் பண்ணாங்க. ஸோ பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றியான பெண்கள் எவ்வளோ முன்னேறி வந்திருக்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் அடைய வேண்டியது இருக்கிறது அப்படின்றது ரொம்ப மோட்டிவேஷனலான ஸ்பீச்சாக இருந்துச்சு. இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா பல பெண்களுக்காக, அதாவது பல துறைகளில் சாதித்த பெண்களை வந்து ஒரு இடத்துல கூட்டி அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதான் வந்து இந்த ஈவெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா மருத்துவம், கல்வி, சிறுதொழில், பெருதொழில், பாலிடிக்ஸ், சோஷியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் கலைத்துறை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சித்துறை அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாம். ஐயோ, அங்கே வந்துட்டு பெண்கள்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய படிச்சு, இப்போ ஒருத்தங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசர்ச் ஜெனட்டிக்ஸில் வந்து ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் பல துறைகளில் வந்து சாதித்த பெண்கள் வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து சாதிச்சுட்டே இருப்பாங்க. அவங்கள பற்றி உலகத்துக்கு பெருசாக தெரியாது. ஏதோ 1-2 பேர் தான் எப்போவாது ஒரு தடவை நியூஸில் வருவாங்க. மற்றபடி வந்து எத்தனையோ பேர் சாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களாம் பெருசாக தெரியாது உலகத்துக்கு. அவங்களுக்கு வந்து எவ்வளவுதான் வந்து நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்தாலும் நம்மளை ஒருத்தங்க அங்கீகரிக்கும் போது அதுக்கு அப்போ வரக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்கும் அப்போ வரக்கூடிய அந்த ஒரு மோட்டிவேஷனுக்கும் அளவே கிடையாது. அந்த ஒரு பணியை தான் இந்த பூவை ஆர்கனைசேஷனுங்கிறவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் எல்லாம் கூட்டு இந்த யூகே பார்லமெண்ட், இந்த பார்லமெண்ட் இப்போ நம்ம நின்று இருக்கிறது வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸினுடைய கிராண்ட் கமிட்டி ரூம், ஒரு இம்பார்ட்டண்டான ரூம். முதல் மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய ஸ்பீச்சை வந்து யூகேல கொடுத்த ஒரு ரூமும் இதுதான். அவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரூமில் நின்று பல மாற்றங்களை உருவாக்கின ஒரு ரூமில் நின்று இத்தனை பெண்களுக்கும் வந்து அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப 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 பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து எப்பவுமே நியூஸ் கண்ணில் பட மாட்டாங்க. பட் இந்த மாதிரிப்பட்ட ஆர்கனைசேஷன், எஸ்பெஷலி பூவை ஆர்கனைசேஷனுக்கு அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ ஸோ மச், கீப் கண்டினியூங் திஸ் குட் ஒர்க். ஏன்னா அவ்வளோ மோட்டிவேஷனலாக இருந்தது. எனக்கு என்னன்னா இதில் சாதித்த பெண்கள் ஒவ்வொருத்தரையும் போய் பேட்டி எடுக்கணும், அவங்களுடைய வரலாம். ஏன்னா அவங்க சொன்னாங்க அவங்க என்னத்தை சாதிச்சாங்க, எப்படி அதெல்லாம் சாதிச்சாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க தாங்கிக்கிட்டாங்க, இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க சின்ன சின்ன ஸ்பீச்லாம் இடையில கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்து போடணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் வரும் காலங்களில் நம்ம அப்படி பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு பூவை ஆர்கனைசேஷன். இந்த ஹோல் ஈவெண்ட்டையுமே வந்து ஹோஸ்ட் பண்ணவங்க, ஏன்னா வந்து அதுக்கு கம்பேர் பண்ணவங்க வந்து இவங்க 2 பேரும் தான். அதில் வந்து அந்த கருப்பு கோட்டர் போட்டிருக்காங்க, அவங்க வந்து ஜோஸ்பினுடைய பொண்ணு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. பூவை ஆர்கனைசேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள். நம்மளுடைய சேனல் மட்டும் இல்லை, நம்மளுடைய bestmarriagematch.com உலகத்திலே முதல் முறையாக அவுட் சைடு இந்தியாவில் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதையும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், நடிகர் விஜயகுமார் அவருடைய பேத்தி எங்கே இருக்கிறாங்க, சூப்பராக ஸ்பீச் கொடுத்தாங்க. தியா, கேன் யூ கம் அண்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ்? ஷீ இஸ் a டாக்டர். நம்முடைய நடிகர் விஜயகுமார் அவருடைய பேத்தி சூப்பராக ஸ்பீச் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன். Very nice to meet you. Thank you so much. எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஊர்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருங்க. Okay, thank you so much.
இப்போ பார்த்தீங்கன்னா பூவை ஆர்கனைசேஷனுடைய தலைவியோட பின்னால பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ராஜ். அவர் தான் அவங்க தான் தலைவிக்கு பின்னால இருந்து ஒர்க் பண்ற தலைவர் தான். எப்படி இருக்குது உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்குது சொல்லுங்க? உண்மையிலேயே உங்களுக்கு சிஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக அவங்களுக்கும் அவங்க நேயர்களுக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணுற நம்ம உறவுகளுக்கும் வணக்கம். உண்மையிலே ப்ரௌட் மூமெண்ட் இது. ஏன்னா காந்தி இங்கே தான் ஃபஸ்ட்டு தே ஸ்டார்ட் ஹிஸ் கேரியர். அதே இடத்துல இன்றைக்கி நம்ம தமிழ் சம்மந்தமான ஆட்களாக இருந்து இன்றைக்கி நம்ம இதை நடத்துகிறோம் இங்கே அப்படின்னும் போது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இதை விட ஏதாவது பெருமையாக இருக்குன்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட், கீப் கண்டினியூயிங். தேங்க்யூ தேங்க்யூ. அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இவங்க ஜெனி ஆல்ஃபா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோடைய குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸோடைய தலைவர். இவங்க சொல்லுங்க 1 or 2 words சொல்லுங்க எங்களுடைய லண்டன் பெண்களுக்காக. நிறைய பேசிட்டீங்க. Yeah, I think I spoke everything in the speech. London பெண்கள் வந்து நல்லாவே ராக் பண்றாங்க. Keep rocking and I've seen your videos too. Thank you. You know, there is creativity, innovation. That's so what keeps pushing us. Thank you. And all the best. Thank you. நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்க. நம்மளுடைய கனிமொழி எம்பி இருக்கிறாங்க பெண்களுக்காக, லண்டன் பெண்களுக்காக, லண்டன்ல உள்ள பெண்களை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிருங்க. அனைவருக்கும் வணக்கம். உலகில் உள்ள எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்னும் நமக்கான தளம் முழுமையாக நம்ம கிட்ட கிடைக்கல. இன்னும் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய பயணம் முடியவில்லை. இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் சம உரிமை, எல்லாத்துலேயும் 50% நம்ம என்னைக்கு அச்சீவ் பண்ணுறோமோ, நம்ம என்னைக்கு எல்லா இடத்துலையும் டிசிஷன் மேக்கர்ஸாக இருக்கிறோமோ அன்றுதான் உண்மையான பயணத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. சார் நிறைய பேர் நிறைய டிக்னிட்டரிஸ் வந்திருக்கிறாங்க. நான் இப்போ உங்களை ஒரு ஆளை காணிக்கிறேன். இந்த அம்மா தான் வந்து ஃபுல்லாக வந்து இவங்க தான் ஃபுல்லாக வந்து ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணவங்க. லேயாவோட உங்க பேர் சொல்லுங்க. மெடிசா. ஐயோ ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. உங்க தமிழ் அவ்வளோ இனிமையா வந்து சொல்றீங்களா? இந்த பக்கம் தான் என்ன வடிவான அந்த பக்கம் வடிவான இங்க பக்கம் நீங்க தான் இங்க நிக்கணும். அப்படியா? அந்த பிள்ளை எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றாங்க பாருங்க. Congratulations on the honor. Thank you so much. Thank you. எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் சாரி போடுறேன்னா ஒரு பயம் சின்ன அது பிடிக்கிறது இல்ல இந்த பாடி ஷேப்புக்கு. ஆனா இப்போ நான் ஃபுல்லா கொஞ்சம் செய்யறதே சாரி ஃபேஷன் அதோட பேஜ். உங்க சேனல் பேர் என்ன? மிதிசா ஆஃபிஷியல். So MIDHUSA பேரை டைப் பண்ணாலே வரும். ஆனா சோஷியல் இம்பாக்ட் தான் இந்த பேஷன். சோ அதான் மெயின் ஜாபா செய்யறேன். எஸ். Thank you so much. Thank you. Thank you. Thank you so much. நீங்க எங்க இருந்து வரீங்க? இல்ஃபோர்ட். எந்த ஊர்ல எங்க? இவங்க எல்லாம் கோயம்புத்தூர் சென்னைக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை. ஏன் ஆண்டவரே ஏசப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் இங்க தமிழ் மக்களை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம மக்கள் எல்லாம் அதில் பார்லமெண்ட்டுக்கு உள்ள வச்சு நம்ம பிள்ளைகள் எல்லாம் பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் சென்னையில இருந்து வரும்போது நான் ஃபர்ஸ்ட் உங்க சேனல் தான் பார்த்தேன். ஐயோ அப்படியா? எங்களையும் சேர்த்து கவர் பண்ணுங்க. எங்களையும் சேர்த்து கவர் பண்ணுங்க. என்னன்னு நீங்க உங்களோட வீடியோ போட்டு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. நாங்க லண்டன்ல காரணமே நீங்க தாங்க. உங்க வீடியோ பார்த்தாக்க வந்தோன்னு எடே என்னடா உண்மை சொல்ல மாட்டோம். நீங்க வந்து நிறைய டீடைல்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லுவீங்க. அப்ப நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இங்க வந்தா எப்படி சர்வை பண்ணணும், என்ன பண்றது, இன்ஃபர்மேஷன் எடுத்துருக்காங்க. நீங்க சொன்னதெல்லாம் நிறைய விஷயம் வந்து தெரியாதப்ப ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்கு உங்க வீடியோ இங்க வந்து உங்களை பார்த்தா வந்துட்டு நீங்க உங்களை தான் வந்துட்டு சொல்லி எல்லாரும் என்ன நீ விசா கேட்க போறாங்க. அதுக்கு நம்ம லோவா ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்ல என்னன்னா உங்களோட வீடியோ பார்க்க ஓகே அக்காவே சர்வை பண்ணிட்டாங்க, நம்ம சர்வை பண்ணி அதுதான் மக்கள் எனக்கு வேணும். நான் ஹாப்பியா எங்க அப்பாவோட உங்க வீடியோவை ரொம்ப ஃபேவரட் பண்ணிட்டேன். Thank you so much. Thank you. All the best. நீங்க என்ன பண்ணாலும் all the very best. உங்க அப்பாக்கு என்ன சொல்லணும்? ஊர்ல இருக்காங்களா? உங்க அப்பாக்கு ஊர்ல இருக்காங்க. அப்பா இருக்காங்க. ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களா? லண்டன் தமிழச்சி இவங்க. உங்க மகா சொன்னாங்க உங்க அம்மாக்கும் ஹலோ அம்மா.
ஓகே. இது வந்து எனக்கு கொடுத்த அவார்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க என்ன பார்க்கணும் உங்க மகளை. Thank you so much. அனுப்பி விடுவாங்க. எங்களை வந்து இங்க அங்க இருந்து பாருங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. இன்ஸ்பைரிங் டாக்டர் இருக்காங்க. பேர் சொல்லுங்க. துஷா. டுஷா வந்து கேம்பிரிட்ஜில் வந்து மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க. டுஷா, நீங்கள் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும். வந்து ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான உமன். இவங்களுடைய இன்டர்வியூ நான் எடுத்து போடுறேன். இவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் நிமிஷம் நீங்கள் எல்லாமே வந்து மாறிடுவீங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கான உமன். ஆல் த வே ஃப்ரம் ஸ்ரீலங்கா. தேங்க்யூ ஸோ மச். உங்களை பார்த்தால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மக்களே. உண்மையில ஐ எம் ரியலி ப்ரௌட். தட்ஸ் வை ஐ செட் ஃப்ரம் தேர் இட் செல்ஃப். நான் வந்து ஹலோன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு புரியல நான் என்ன சொல்ல வந்தேன்னு. பாய் 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 பாய். See you soon மா. பாருங்க அப்பாத்திர அண்ணன். ஐயோ அண்ணே எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம். பாய் 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 பாய். சரி நம்ம பார்க்கலாம். Sorry, 111. No. Okay. Thank you. Very nice, ma. Thank you so much. Thank you, ma. நல்லா பண்ணீங்க நீங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வெளியே வந்ததும் பல பிரபலங்களை நம்ம சந்திச்சோம். எல்லாரையும் நம்ம பார்த்தோம், நம்ம மக்கள் எல்லாத்தையும். ஸோ அதில் வந்து தனியான புகழ் பிரவீன் தம்பியும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஓகே 2% கொடுத்தோம். ஓகே, இப்போ வந்து ஈவெண்ட்ல நாங்கள் முடிச்சு வெளியில் வந்துட்டோம். பார்லமெண்ட்ல ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. நமக்கு வந்து ஆக்சுவலி நம்மளுடைய சேனலுக்கு மட்டும் இல்லை, இவங்க வந்து உலகத்திலே இந்தியாவிலேருந்து அவுட் சைடில் வந்து முதலாக மேட்ரிமோனியல் வெப்சைட் ஆரம்பித்தது வந்து நம்ம தான். ஸோ அதையும் அவங்க வந்து குவாலிஃபை பண்ணி அதுக்கும் சேர்த்து அந்த அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு சின்ன பொறியாவோட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வந்து அது உலகம் ஃபுல்லாக bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு எல்லாம் நீங்கள் கொடுத்த ஆதரவு தான் நிறைய பேர் இதுல இருந்து இன்னும் பயன்பெற வேண்டும் தான் என்னுடைய ஆசை. ஸோ குளோபலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிமோனியல் வெப்சைட் ஓகே அவுட் சைட் இந்தியா. இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். Until then, bye.